யாரு கழுதையாக போறீங்க? யாரு கழுத? யாரு கழுத? ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. கொடைக்கானல்ல நாங்க எனக்கு வந்து ஒரு வினோக்கு வந்து சூப்பரான ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன வந்திருக்கு சாப்பாடு? ஹலோ மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கோக்கஸ் வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், அருமையான ஒரு பிளேஸில் இருக்கும். அதாவது வெள்ளைக்காரன் சும்மா வாழ்ந்துருக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி வாக்கிங் போகணும், அந்த நடை பயணத்துக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான பிளேஸ் தான் அந்த கோக்கஸ் வாக் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதில் அப்படியே நடந்து போனீங்க, இந்த பாத்தில் நடந்து போனீங்கன்னா கொடைக்கானல் ஃபுல் வியூ தெரியுமா. கொடைக்கானலை சுற்றி சுற்றி வத்தலகுண்டு, பழனி, இந்த மாதிரி எல்லா பிளேஸஸும் தெரியுமா. ஸோ அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டும் கிடைக்குது. சைடில் கடைகள்லாம் எல்லாமே இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் நல்லா அந்த என்ன சொல்கிறது, அந்த நல்லா பார்த்து நடக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ பார்க் இருக்குது. இது ஸோ எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ கோக்கஸ் வாக்கில் வந்து இப்போ நாங்கள் வாக் பண்ணிகிட்ருக்கோம், ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஜாக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது. கொடைக்கானல்ல நாங்க 90s கிட்ஸ் கடையில நிக்கிறோம். இங்க பாருங்க எவ்வளவு தூரம் அழகழகா புளிப்பு மிட்டாய், அப்புறம் தேன் மிட்டாய், சவ்வு மிட்டாய், இங்க பாருங்க. இதுல வந்து இந்த பிஸ்கட் பாருங்களேன், குருவி பிஸ்கட்டு, மான் பிஸ்கட், இதெல்லாம் நாங்க குட்டி குட்டியா இந்த மானோட காதை கடிக்கிறது இப்பெல்லாம் நாங்க விளையாண்டுருக்கிறோம். ஸோ இந்த தட்டு இதுக்குள்ள நடுவுல ஒரு ரப்பர் பேண்ட் சுத்தி இப்படி இழுப்போமே. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இந்த மிட்டாய் பேர் இது பம்பர மிட்டாயா? இப்படி சுத்தி இப்படி இழுப்போம்ல, அது கல்கோணம் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க சிகரெட் நீங்க நினைப்பீங்க. இது வந்து ஒரு சாக்லேட். ஓகேயா, சாக்லேட் மிட்டாய். இது மை ஃபேவரட் தேன் மிட்டாய். அப்புறம் இதானே இழந்த பழம் மிட்டாய் தானே, இழந்த பழம் இது. அக்கா, இதுல இப்ப எது ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க? டூரிஸ்ட்காரங்க வந்து எது விருப்பப்பட்டு வாங்குறாங்க? மோஸ்ட்லி ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இழந்த பழம். இது இழந்த பழம் தான் வாங்குறாங்க. இழந்த பழம் உனக்கு தான் சொல்லிட்டு வித்துறீங்களா? எடுத்துக்கோ. சோ அந்த இழந்த பழம் தான் நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு நம்ம அக்கா சொல்றாங்க. வேற உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிக்கும்? நீங்க எடுத்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உங்க ஃபேவரட் எது? சும்மா இருக்க நேரம் ஏதாவது எடுத்து வாயில போடணும், எதை எடுத்து போடுவீங்க? எது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஃபேவரட்னா கல்கோணம், கமர்கட்டும் பிடிக்கும். இதான் கமர்கட்டா? கோழிக்கா தெரியுங்களா? டொக்குன்னு விளையாடுவாங்க. ஆனா இந்த முட்டாய் எடுத்து சாப்பிட கூடாது, இது விளையாட்டு ஜாமான். கால் பேப்பர் அப்பளம். சரி, நம்மளாம் ஒரு பேர் வச்சுக்கிற வேண்டியதான். சிரிக்கிறாங்க. இது வந்து ஜாம் மிட்டாய், ஜெல்லி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே ரைட், வெரி சூப்பர். கொடைக்கானல நல்ல கடை வந்து நம்ம அக்காட்ட கமரு கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. அக்கா பாய் சொல்லுங்க.
கொடைக்கானலில் இருக்கிறோம். கொடைக்கானல் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லேக் வந்து அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குது. அந்த லேக்கில் நிறைய டைம் கொடைக்கானல் வரும்போது மிதி பெடல் போட்டு, அப்புறம் அந்த துடுப்பு போட்டு, அப்புறம் நார்மல் போட்டு எல்லாம் போயிருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த பரிசில் படகு ராதை மாதிரி அந்த பரிசில் படகுல போனோம் இந்த லேக்கில். ரொம்ப அது ராதா மாதிரி. இப்போ தான் இந்த பார்த்தீங்களா இந்த ரோப்பில் போகிறோம். ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக பயமாக இருக்குது. இதுவும் நான் ஒருத்தர் கூட போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் see. நம்ம ஒன்றுக்கும் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு உள்ளே வருது. ஒர்த்தாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடைக்கானல்லேருந்து இது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் ஹவர்ஸ்? 25 கிலோமீட்டர் ட்ராவல் ஹவர்ஸ். ஓகே. போகணுன்னு ஆசையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அவ்வளோதானா? போர். ஆமாம், போர். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதோ வர்றேன் வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன்.